நல்லது செய்வோம், நல்லதை மட்டுமே செய்வோம். அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் புகழ் மீடியாவின் அன்பு வணக்கங்கள். 15/2/2025க்கான ராசி பலன்கள். குரோதி வருடம் மாசி மாதம் 3ஆம் தேதி பிப்ரவரி மாதம் சனிக்கிழமை. நல்ல நேரம் காலை 10:30 மற்றும் 11:30, மாலை 4:30 மற்றும் 5:30. கௌரி நல்ல நேரம் காலை 12:30 மற்றும் 1:30, மாலை 9:30 மற்றும் 10:30. ராகு காலம் 9 மற்றும் 10:30, குளிகை 6 மற்றும் 7:30. யமகண்டம் 1:30 மற்றும் 3. சூலம் கிழக்கு. பரிகாரம் தயிர். திதி இன்று முழுவதும் திருதியை. நட்சத்திரம் இன்று முழுவதும் உத்திரம். யோகம் இன்று காலை 6:33 வரை சித்த யோகம், பின்பு மரண யோகம். சந்திராஷ்டமம் இன்று முழுவதும் அவிட்டம். மேஷம் ராசினியர்கள். இந்த நாள் விட்டு கொடுத்து செல்ல வேண்டிய நாளாக இருக்கக்கூடும். சந்தோஷமான வாய்ப்புகளும் வரக்கூடுங்க. தன வரவு ஓரளவு திருப்தியை கொடுக்கும். பயணத்தால் நல்ல பலன் ஏற்பட கொடுங்க. நிலையான வருமானத்திற்கு வழி அமைத்துக் கொள்வீர்கள். குடும்ப உறுப்பினர்கள் உங்கள் கருத்துக்களுக்கு மதிப்பு கொடுப்பார்கள். இன்று குடும்பத்தில் இருந்து வந்த எதிர்ப்புகளும் கண்டிப்பாக நீங்குங்க. பகைகள் விலகி செல்லக்கூடும். அடுத்தவரால் இருந்த பிரச்சனைகளும் சரியாகும். இன்று உங்களுக்கு பண வரவு எதிர்பார்த்தபடி இருக்கக்கூடும். எல்லாவித வசதி வாய்ப்புகளையும் ஏற்படுத்திக் கொள்வீர்கள். தர்ம சிந்தனை அதிகரிக்க கொடுங்க. நண்பர்கள் மூலம் உதவிகளும் கிடைக்கப் பெறுவீர்கள். பெண்கள் இன்று உங்கள் நிலைப்பாட்டில் தெளிவாக காணப்படுவீர்கள். பெண்கள் இன்று காரியங்களை கச்சிதமாக செய்ய முடியும். தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ள முடியும். பிரச்சனைகளுக்கு தீர்வு காண முடியும். காதலை பொறுத்தவரை யோசியுங்கள், திட்டமிடுங்கள். என்ன செய்யலாம் என்று சிந்தித்து செயல்படுங்கள். காதல் கண்டிப்பாக ஜெயிக்கும். இன்று மாணவர்கள் பிடித்தமான இடத்திற்கு சென்று வருவீர்கள். இந்த நாள் உங்களுக்கு கண்டிப்பாக மகிழ்ச்சியை கொடுக்குங்க. தெளிவான சிந்தனை ஏற்படக்கூடும். மாணவர்கள் இஷ்ட தெய்வ வழிபாடு மனசுக்கு மகிழ்ச்சியை கொடுக்குங்க. இந்த நாளை நீங்கள் அற்புதமாகவும் பயன்படுத்தி கொள்ள முடியும். முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது பிங்க் நிறத்தில் ஆடை அணி வேண்டும். பிங்க் நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும், சனிக்கிழமை என்பதினால் எள் கலந்த சாதத்தையும் காக்கைக்கு அன்னமாக கொடுத்துவிட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் பிங்க் மற்றும் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள் அஸ்வினி. என்று கொடுத்த வாக்கை எப்படியும் காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். மனம் இன்று நிறைவாக காணப்படக்கூடுங்க. சந்தோஷமான வாய்ப்புகள் இன்று ஏற்படக்கூடும். பகைகள் கண்டிப்பாக விலகி செல்லக்கூடும். பயணத்தால் நல்ல பலன் ஏற்படக்கூடும். இன்று சொத்து பிரச்சனைகளுக்கு முடிவு கட்டுவீர்கள். இந்த நாள் இனிய நாளாக இருக்க கொடுங்க. வசதி வாய்ப்புகளை பெருக்கிக் கொள்ளும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. பரணி. தர்ம சிந்தனை அதிகரிக்கும். நண்பர்கள் மூலம் உதவிகள் கிடைக்கப் பெறுவீர்கள். கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். நிலையான வருமானத்திற்கு வழி அமைத்துக் கொள்வீர்கள். சந்தோஷம் கூடும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. தனவரவும் கண்டிப்பாக இருக்க கொடுங்க. கிருத்திகை. கோரிக்கைகள் கண்டிப்பாக நிறைவேறக்கூடும். வருமானம் சீராக வந்து கொண்டிருக்கும். பயணங்கள் கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். புத்தி சாதுரியம் வெளிப்பட கொடுங்க. என்று உங்களுக்கு பாராட்டும் புகழும் கிடைக்கும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. ரிஷபம் ராசினியர்கள். என்று கொடுத்த வாக்குறுதியை எப்படியும் காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். உங்களுடைய விடாமுயற்சிக்கு வெற்றி கண்டிப்பாக ஏற்படக்கூடும். விலகி சென்றவர்கள் விரும்பி வந்து இணைய கொடுங்க. கொடுக்கல் வாங்கல் எல்லாம் ஒழுங்காக இருக்கக்கூடும். சகோதர ஒற்றுமை இன்று பலப்படக்கூடும். இடம் பூமி வாங்கக்கூடிய முயற்சி கண்டிப்பாக வெற்றி கொடுக்குங்க. புதுமனை கட்டி குடியேறக்கூடிய சூழலும் இருக்க கொடுங்க. இன்று தடைகள் எவ்வளவு வந்தாலும் சமாளித்து வெற்றி பெறுவீர்கள். கடன் பிரச்சனைகளுக்கு முடிவு கட்டுவீர்கள். கணவன் மனைவிக்கிடையே மகிழ்ச்சி நிலவும். பிள்ளைகளால் பெருமை சேர கொடுங்க. இன்று நிதி தேவைகளை ஓரளவு பூர்த்தி செய்து கொள்வீர்கள். அனைவரிடமும் சிரித்து பேசி இன்று காரியங்களையும் சாதித்து காட்டுவீர்கள். விருந்து கேளிக்கை நிகழ்ச்சிகளில் பங்கு கொள்வீர்கள். ஆன்மீக பயணம் கண்டிப்பாக மகிழ்ச்சி கொடுக்கும். விருப்பங்கள் ஓரளவு நிறைவேறிவிடக் கொடுங்க. இன்று புத்தி சாதுரியத்துடன் செயல்பட்டு வெற்றி பெற முடியுங்க. மனசுக்குள் சந்தோஷம் கண்டிப்பாக நீடிக்கும். பெண்கள் இன்று வாழ்க்கை தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். நல்ல முன்னேற்றம் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். முயற்சி கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். யோகமான நல்ல பலன் ஏற்படக்கூடும். பெண்களுக்கு இந்த நாள் இனிய நாளாக கண்டிப்பாக அமைந்துவிடக்கூடும். காதல் குழப்பத்தை ஏற்படுத்தினாலும் இறுதியில் வெற்றி கொடுக்கும். மனப்பதட்டம் வேண்டாம். என்று மாணவர்கள் மகிழ்ச்சியுடன் வாழ்க்கை நடத்துவீர்கள்.
சிரமங்களை ஓரளவு சரி கட்டி விடுவீர்கள். சிந்தனையில் இன்று மாற்றங்கள் ஏற்படக்கூடுங்க. இன்று கல்வியில் மட்டுமே அக்கறை எடுத்துக் கொள்ளுங்கள். வேண்டாத வேலைகளில் ஈடுபட வேண்டாம். முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது பிங்க் நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். பிங்க் நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும், சனிக்கிழமை என்பதினால் எள் கலந்த சாதத்தையும் காக்கைக்கு அன்னமாக கொடுத்துவிட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 6 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் பிங்க் மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். கிருத்திகை. இன்று உங்களுக்கு பாராட்டும் புகழும் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். தடைகளை உடைத்தெறிந்து கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள். சகோதர ஒற்றுமை பலப்படும் நாள் என்று சொல்ல முடியும். கொடுக்கல் வாங்கலில் இன்று முன்னேற்றம் ஏற்படக்கூடும். பிள்ளைகளால் இன்று பெருமை சேருங்க. விடாமுயற்சிக்கு வெற்றி கிட்டும் நாள் என்றே கண்டிப்பாக சொல்ல முடியுங்க. ரோகிணி. இந்த நாள் குழப்பங்களுக்கெல்லாம் முடிவு கிடைக்கும் நாளாக இருக்க கொடுங்க. மன தெளிவுமின்றி ஏற்படக்கூடும். மகிழ்ச்சி மிக்க செயல்களை செய்து பாராட்டுகளை பெறுவீர்கள். உணர்ச்சிகரமாக பேசுவீர்கள். இருந்தாலும் முன்கோபப்பட வேண்டாம், பார்த்துக் கொள்ளுங்கள். இன்று நீங்க மனதை தெளிவாக வைத்துக் கொள்வது மிக நல்லது. இந்த நாளை நீங்க மன மகிழ்ச்சியுடன் கொண்டாடி மகிழ முடியும். மிருகசிரிஷம். தேவைகள் ஓரளவு பூர்த்தியாகும். கொடுக்கல் வாங்கலில் முன்னேற்றம் இருக்கும். விரும்பிய உணவுகளை உண்டு மழுவர்கள். விலகி சென்ற உறவுகள் மீண்டும் வரக்கூடும். இன்று விடாமுயற்சிக்கு வெற்றி கிட்டும் நாளாக இருக்க கொடுங்க. ஆன்மீக பயணங்கள் மகிழ்ச்சியை கொடுக்குங்க. மிதுனம் ராசினியர்கள். இன்று உங்களுடைய விடாமுயற்சிக்கு கண்டிப்பாக வெற்றி கிட்டும். இரவும் பகலுமாக உழைத்த உழைப்பிற்கு நல்ல பலன் கிடைக்கும். சான்றோர்களின் சந்திப்பு கிடைக்குங்க. பண வரவு கண்டிப்பாக திருப்தியை கொடுக்கும். பாதியில் நின்ற பணியை மீண்டும் தொடருவீர்கள். நண்பர்கள் நல்ல செய்தியை கொண்டு வந்து கொடுப்பார்கள். அயல்நாட்டு அனுகூலம் ஏற்பட கொடுங்க. இன்று தொழில் வியாபாரம் நன்றாகவே நடக்கும். எதிர்பார்த்த ஆர்டர்கள் கண்டிப்பாக வந்து சேரும். அரசு மூலம் நடக்க வேண்டிய காரியங்களை சாதகமாக நடந்து முடியுங்க. உத்தியோக நிமித்தமாக பயணங்கள் சென்று வருவீர்கள். புத்தி சாதுரியத்துடன் இன்று நீங்க நடந்து கொள்வீர்கள். நன்மை எது தீமை எது என்று கலந்து ஆலோசித்து முடிவெடுப்பீர்கள். எதிர்பார்த்த பதவி உயர்வு கண்டிப்பாக கிடைக்க கொடுங்க. குடும்பத்தில் இதமான சூழ்நிலை காணப்படக்கூடும். புதிய வீடு கட்டுவது, பழைய வீட்டை புதுப்பிப்பது போன்ற பணிகளை தொடங்க முயற்சிகளை மேற்கொள்வீர்கள். வாகன பழுது நீக்கம் இன்று ஏற்படக்கூடும். இன்று ஓரளவு முயற்சியின் பேரில் வெற்றி இருக்கும். பெண்கள் கொஞ்சம் மனதை தெளிவாக வைத்துக் கொள்ளுங்கள். சுறுசுறுப்புடன் செயல்படுங்கள். முன்னெச்சரிக்கையுடன் ஈடுபடுங்கள். பெண்களுக்கு இன்று யோகமான நல்ல பலன் ஏற்பட கொடுங்க. முயற்சிகள் கண்டிப்பாக வெற்றியை கொடுக்குங்க. காதல் போன்ற விவகாரங்கள் குழப்பத்தை ஏற்படுத்தினாலும் இறுதியில் வெற்றியை கொடுக்கும். காதலுக்காக மன வருத்தம் கொள்ள வேண்டாம். நடப்பதெல்லாம் நன்மைக்கு என்று கொஞ்சம் விட்டு பிடியுங்கள். என்று மாணவர்கள் விளையாட்டுத் துறையில் சாதிக்க முடியும். கல்வியிலும் வெற்றி பெற முடியும். நல்ல நண்பர்களை மட்டும் சேர்த்துக் கொள்ளுங்கள். குழப்பம் என்பது எதிலும் வேண்டாம். மாணவர்களுக்கு இன்று உற்சாகம் எதிலும் மேலோங்கி விட கொடுங்க. முயற்சி பணிகள் கண்டிப்பாக சோதனையும் கடந்து வெற்றி பெறுவீர்கள். முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது பிங்க் நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். பிங்க் நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும், சனிக்கிழமை என்பதினால் எள் கலந்த சாதத்தையும் காக்கைக்கு அன்னமாக கொடுத்துவிட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் பிங்க் மற்றும் ஆரஞ்சு நிறம். நட்சத்திர பலன்கள். மிருகசிரிஷம். இன்று நீங்க பணிகளை விரைவாக முடித்து காட்டுவீர்கள். புத்தி சாதுரியத்துடன் செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். அயல்நாட்டு அனுகூலம் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். பாதியில் நின்ற பணியை மீண்டும் தொடருவீர்கள். சான்றோர்களின் சந்திப்பு கிடைக்குங்க. தொழில் வியாபாரம் நன்றாக நடைபெறக்கூடும். இன்று உங்களுக்கு மனசுக்கு பிடித்தமான இடத்திற்கு சென்று வரக்கூடிய சூழல் இருக்க கொடுங்க. திருவாதிரை. உடல் ஆரோக்கியம் மேம்படக்கூடும். சுற்றுலா பயணங்கள் செல்லப்பட்ட திட்டம் வெற்றியை கொடுக்கும். புத்தி சாதுரியத்துடன் செயல்பட்டு வெற்றி பெற முடியும். கனவுகள் கண்டிப்பாக நனவாக கூடும். அயல்நாட்டு முயற்சி கண்டிப்பாக அனுகூலத்தை கொடுக்கும். இன்று நல்ல நண்பர்கள் சேர்க்கை ஏற்படும் என்றே சொல்ல முடியுங்க. புனர்பூசம். நடைபெறாமல் இருந்த காரியம் கண்டிப்பாக நடைபெறுங்க. புதிய தொடர்புகள் மகிழ்ச்சி கொடுக்கும். பாதியில் நின்ற பணியை மீண்டும் தொடருவீர்கள். பணவரவு கண்டிப்பாக திருப்தியை கொடுக்கும். சான்றோர்களின் சந்திப்பு கிடைக்குங்க. நல்லபடியாக காரியங்கள் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். இன்று உணவு விஷயங்களை மட்டும் கட்டுப்பாடு வேண்டும். சூழ்நிலை புரிந்து கொண்டு செயல்படுங்கள். அது உங்களுக்கு வெற்றியை கொடுக்குங்க. கடகம் ராசினியர்கள். இன்று அடுத்தவர்களுக்கு உதவிகள் செய்யக்கூடிய எண்ணங்கள் மேலோங்கும். காரியங்கள் கண்டிப்பாக சுறுசுறுப்பு அடையக்கூடும். சந்தோஷம் அதிகரிக்கும் நாளாக இருக்க கொடுங்க. அழிந்து தெரிந்து சில பணிகளை முடித்து காட்டுவீர்கள். அதற்கேற்ற ஆதாயத்தையும் பெறுவீர்கள்.
குடும்பத்தினர்களின் ஆலோசனை கேட்டு நடப்பது நல்லது. உடல் ஆரோக்கியம் கண்டிப்பாக மேம்படும். செலவுகளை இன்று நீங்க மேம்படுத்திக் கொள்ள முடியும். பண வரவும் திருப்திகரமாக இருக்க கொடுங்க. வாக்கு வன்மை இன்றி ஏற்படக்கூடும். விருந்து கேளிக்கை நிகழ்ச்சிகளில் பங்கு கொள்ளக்கூடிய சூழல் இருக்கக்கூடும். பெரிய மனிதர்களின் நட்பு கிடைக்குங்க. பல வகை யோகம் உண்டாகும். இன்று புண்ணிய தலங்களுக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும். ஆன்மீக எண்ணங்கள் இன்று மேம்பட கொடுங்க. சிலர் யாத்திரை செல்லக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும். அடுத்தவர்களின் உதவிகள் இன்று பரிபூர்ணமாக கிடைக்கும். அனைவரையும் அனுசரித்து சென்றால் எதிலும் வெற்றி ஏற்பட கொடுங்க. என்று நீங்க கொடுத்த வாக்குறுதியை எப்படியாவது காப்பாற்றி கொடுப்பீர்கள். பெண்கள் நயமாக பேசி காரியங்களை சாதித்து விட முடியும். சிரித்த முகமும் அழகும் கூடிவிடும். பெண்களுக்கு இன்று முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. இன்று உறவினர் வருகையும் இருக்கக்கூடும். காதலை பொறுத்தவரை கடகம் ராசினியருக்கு கொஞ்சம் கவலையாகத்தான் இருக்கும். பொறுமை காப்பது நல்லது. விட்டு கொடுத்து செல்வது நல்லது. காதலுக்காக எந்த ஒரு முடிவும் இப்போதைக்கு எடுக்க வேண்டாம். என்று மாணவர்கள் பயணங்கள் செல்ல போட்ட திட்டம் வெற்றியை கொடுக்குங்க. மாணவர்களுக்கு மகிழ்ச்சி மிக்க நாளாக இருக்கக்கூடும். மதியத்திற்கு மேல் நல்ல செய்திகள் வரக்கூடுங்க. மாணவர்கள் எதையும் இன்று யோசித்து செய்வது நல்லது. விளையாடும் பொழுது கவனமாக விளையாட வேண்டும். படிப்பிலும் கொஞ்சம் அக்கறை எடுத்துக் கொள்ள வேண்டும். இன்று முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது நீல நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். நீலம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்குங்க. அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும், சனிக்கிழமை என்பதினால் எள் கலந்த சாதத்தையும் காக்கைக்கு அன்னமாக கொடுத்துவிட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 5. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். புனர்பூசம். இன்று உங்களுக்கு வாகன யோகம் ஏற்படக்கூடும். பெரிய மனிதர்களின் நட்பு கிடைக்கக்கூடும். பல வகை யோகமும் இருக்கின்றது. முயற்சி பண்ணுங்கள். முடியாதது எதுவுமில்லை. குடும்பத்தினர்களின் ஆலோசனை கேட்டு செய்தால் எதிலும் வெற்றி இருக்கும். பூசம். சந்தோஷம் அதிகரிக்க கொடுங்க. அழிந்து திரிந்து பணிகளை முடித்து காட்டுவீர்கள். இன்னல்கள் ஓரளவு திருந்து விடக்கூடும். வாக்கு வன்மையும் ஏற்படக்கூடும். சாதிக்கக்கூடிய மனப்பக்குவம் உருவாகக்கூடும். சிலர் இன்று யாத்திரை செல்லக்கூடுங்க. அடுத்தோடைய உதவியும் கிடைக்கும். முயற்சி பண்ணுங்கள். ஆயில்யம். என்ற எண்ணங்கள் அனைத்தும் சிறப்பான எண்ணங்களாக இருக்க கொடுங்க. மதியத்திற்கு மேல் நல்ல செய்திகள் வரக்கூடும். பண வரவும் இன்று சிறப்பாக இருக்கக்கூடும். விலகி சென்றவர்கள் விரும்பி வந்து இணைய கொடுங்க. பிள்ளைகளால் இன்று பெருமை ஏற்படக்கூடும். விடாமுயற்சிக்கு கண்டிப்பாக வெற்றி கிட்டும். சொந்த பந்தங்கள் வருகை என்று இருக்க கொடுங்க. ஆதாயம் தரக்கூடிய பதவிகளில் தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். என்று உங்களுக்கு இதமான சூழல் ஏற்படும் நாளாக இருக்கக்கூடும். மனசுக்குள் சந்தோஷம் கண்டிப்பாக கொடுங்க. சிம்மம் ராசினியர்கள் இன்று முன்னெச்சரிக்கையுடன் எந்த ஒரு பணியிலும் ஈடுபடுவீர்கள். காரியங்களை எல்லாம் மிகவும் அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். சில இடங்களை விட்டுக் கொடுத்து செல்வது மிக நல்லது. வீடு மாற்ற சிந்தனை இன்று மேலோங்கும். வீட்டுக்கு தேவையான பொருட்களை இன்று வாங்க கொடுங்க. விருப்ப ஓய்வு பெறுவது பற்றி சிந்தனை மேற்கொள்வீர்கள். உடல் ஆரோக்கியத்தை நன்கு பார்த்துக் கொள்ளுங்கள். உடன் இருப்பவரை அனுசரித்து செல்வது மிக நல்லது. இன்று தொழில் வியாபாரம் சிறப்படையுங்க. புதிய ஆர்டர்கள் கிடைக்கப் பெறுவீர்கள். வியாபார வளர்ச்சிக்கு இருந்த தடைகள் கண்டிப்பாக நீங்கும். பழைய பாக்கிகள் ஓரளவு வசூலாகும். அரசாங்கம் தொடர்பான காரியங்கள் கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். வீணான விவகாரங்களை தலையிட வேண்டாம். சாதகமான நல்ல பலன் கண்டிப்பாக இருக்குங்க. உத்தியோகத்தில் பதவி உயர்வு ஏற்படக்கூடிய சூழல் இருக்குங்க. நீண்ட தூர பயணங்களால் காரிய வெற்றி ஏற்படக்கூடும். இன்று ஓரளவு அனுகூலம் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். சக பணியாளர்கள் மூலம் உதவியும் கிடைக்கப் பெறுவீர்கள். பெண்கள் இன்று உடல் ஆரோக்கியத்தை சீர்படுத்திக் கொள்வீர்கள். கணவரிடம் ஏற்பட்ட பிரச்சனைகளுக்கு முடிவு காண்பீர்கள். பிள்ளைகளை கடிந்து கொள்ள வேண்டாம். தட்டி கொடுத்து வேலை வாங்குங்கள். பெண்களுக்கு கையில் காசு பணம் புழங்கக்கூடும். காதல் சில நெருக்கடிகளை கொடுத்தாலும் இறுதியில் வெற்றி கொடுக்கும். சிம்ம ராசினியர்கள் காதலுக்காக கவலைப்பட வேண்டாம். நடப்பது நடக்கட்டும் என்று விட்டுவிடுங்கள். என்று மாணவர்கள் தைரியமாக முடிவெடுப்பது நல்லது. நல்ல முடிவுகள் கண்டிப்பாக வெற்றியை கொடுக்கும். பெற்றோரிடம் வாக்குவாதம் செய்ய வேண்டாம். பாடங்களில் சந்தேகம் இருந்தால் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். மற்றபடி உங்களுக்கு பெரிய பிரச்சனை நீங்க நம்பிக்கையுடன் செயல்படுங்கள். என்று முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது வெள்ளை நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். வெள்ளை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்குங்க. அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும், சனிக்கிழமை என்பதினால் எள் கலந்த சாதத்தையும் காக்கைக்கு அன்னமாக கொடுத்துவிட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 6 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். மகம். என்று கொஞ்சம் உடல் உழைப்பு அதிகரிக்க கொடுங்க. நிர்வாகத்தில் ஏற்படக்கூடிய சிக்கல்களை சரி கட்டி விடுவீர்கள். அற்புதமாக பணியில் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். காரியங்கள் ஓரளவு கண்டிப்பாக கை கொடுங்க. முயற்சிகள் கூட கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். முன்னெச்சரிக்கையுடன் செயல்பட்டால் வெற்றி இருக்கும்.
ரகசியங்களை மட்டும் யாரிடமும் பகிர்ந்து கொள்ள வேண்டாம். பூரம், பண நெருக்கடிகள் கொஞ்சம் இருக்குங்க. சாமர்த்தியமாக எதிலும் ஈடுபட்டு வெற்றி பெற முடியும். காலையிலேயே உங்களுக்கு நல்ல செய்திகள் கண்டிப்பாக வரக்கூடும். திட்டங்கள் அனைத்தும் கண்டிப்பாக பலிக்க கொடுங்க. வெகு நாட்களாக வாங்க நினைத்த பொருளை வாங்கிவிட முடியும். என்று நீங்க முன்னெச்சரிக்கையுடன் செயல்பட்டால் எதிலும் முன்னேற்றம் இருக்குங்க. யார் என்ன சொன்னாலும் யோசித்து எதையும் செய்யுங்கள், அது போதும். உத்திரம், இன்று அனைவரிடத்திலும் நல்ல பெயர் எடுப்பீர்கள். காரியங்களை மிகவும் அற்புதமாகவே செய்து முடிப்பீர்கள். மனமும் இன்று மகிழ்ச்சியடைய கொடுங்க. பொருளாதாரத்தில் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். சிக்கல்களை கண்டிப்பாக சரி செய்து கொள்ள முடியும். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு மனப்பதட்டம் கொஞ்சம் இருக்கும். காலையில் சீக்கிரமாக எழுந்திருங்கள். எதையும் சிந்தித்து செயல்படுத்துங்கள், அதுவே வெற்றியை கொடுக்குங்க. யார் என்ன சொன்னாலும் கொஞ்சம் யோசித்து பார்த்து முடிவெடுங்கள், அது போதுங்க. கன்னி ராசினியர்கள், என்ற மனசுக்குள் மகிழ்ச்சி ஏற்படும் நாளாக இருக்க கொடுங்க. பொருளாதார விருத்தியும் கண்டிப்பாக உண்டாகுங்க. மதியத்திற்கு மேல் மன கஷ்டம் கண்டிப்பாக சரியாகும். கவலைகளை மறந்து இன்று நீங்க மகிழ்ச்சியுடனும் காணப்படுவீர்கள். சிரமங்களை படிப்படியாக குறைத்துக் கொள்வீர்கள். இன்று தடுமாற்றம் ஏற்பட்டது கூட கண்டிப்பாக மாறுங்க. நல்ல மனசை மற்றவர்கள் புரிந்து கொள்ளக்கூடும். ஏனோ தனமாக செயல்பட்ட நிலை கண்டிப்பாக மாறும். இரவும் பகலும் உழைத்த உழைப்பிற்கு நல்ல பலன் கிடைக்குங்க. எதிரிகளால் ஏற்பட்ட மன கஷ்டம் கண்டிப்பாக விலகி செல்லும். உன் நல்ல மனசை மற்றவர்கள் புரிந்து கொள்வார்கள். முன்கோபம் மட்டும் தயவு செய்து பட வேண்டாம். எதிர்பார்த்த காரிய வெற்றி கண்டிப்பாக இருக்குங்க. தொழில் வளர்ச்சியும் கூடும். உதிரி பண வருமானங்கள் ஏற்படக்கூடும். உயர் அதிகாரிகளின் பாராட்டுகளை பெறுவீர்கள். வாய்ப்புகளை அற்புதமாக பயன்படுத்திக் கொள்வீர்கள். பயணங்களால் இன்று ஆதாயம் கிடைக்க கொடுங்க. வீண் வாக்குவாதங்களை மட்டும் குறைத்துக் கொள்ளுங்கள். என்று உங்களுக்கு பண வரவு கண்டிப்பாக திருப்தியை கொடுக்கும். வெளியூர் பயணம் செல்லப்பட்ட திட்டம் வெற்றியை கொடுக்கும். உத்தியோகஸ்தர்கள் சக ஊழியர்களுடன் சுமூகமாக பேசி பழகுவது நல்லது. பிள்ளைகள் விஷயத்தில் அக்கறையுடன் செயல்பட வேண்டும். என்று பெண்கள் எடுக்கும் முடிவுகளை தெளிவாக எடுங்கள். என்ன செய்யலாம் என்று யோசித்திடுங்கள். இல்லத்திலும் கலந்து பேசுங்கள். திருமண வயதை அடைந்த பெண்களுக்கு திருமண வரன்கள் கண்டிப்பாக வருங்க. நல்ல வரன்களாக சோதித்து பார்த்து திருமணம் செய்து கொள்வது நல்லது. இன்று காதல் மனக்கசப்பை கொடுத்தாலும் இறுதியில் வெற்றியை கொடுக்கும். பொறுமை வேண்டும். தடாபுடலாக எந்த ஒரு முடிவும் எடுக்க வேண்டாம். அமைதியை நிலைநாட்டிக் கொள்வது நல்லது. என்று மாணவர்கள் பொறுப்பாக இருக்க வேண்டும். கல்வியில் ஜெயிப்பதற்கு முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும். அரசாங்க தேர்வுகளுக்கு தன்னை தயார்படுத்திக் கொள்ளுங்கள். கண்டிப்பாக வெற்றி நிச்சயம். இன்று முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது பிரவுன் நிறத்தில் ஆடை அணி வேண்டும். பிரவுன் நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் நீங்கள் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும், சனிக்கிழமை என்பதினால் எள் கலந்த சாதத்தையும் காக்கைக்கு அன்னமாக கொடுத்துவிட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 5 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் பிரவுன் மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். உத்திரம், இன்று நீங்க சுற்றுலாக்க பயணங்கள் செல்லப்பட்ட திட்டம் கண்டிப்பாக வெற்றியை கொடுக்குங்க. நல்ல நல்ல செய்திகள் கண்டிப்பாக வரக்கூடும். சுமூகமான சூழல் வெளிப்படக்கூடும். வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் அற்புதமாக இருக்கின்றது. பயணங்கள் கண்டிப்பாக மகிழ்ச்சி கொடுக்கும். ஆதாயம் தரக்கூடிய பதவிகளில் தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். வீண் வாக்குவாதங்களை மட்டும் குறைத்துக் கொள்ளுங்கள், அது போதுங்க. அஸ்தம், இன்று பண மழை கண்டிப்பாக பொழியும். கையில் காசு பணம் புழங்கக்கூடும். இருந்தாலும் செலவுகளை மட்டும் கட்டுப்படுத்த வேண்டும். வீடு மாற்றம் ஏற்படக்கூடிய சூழல் இருக்குங்க. சில இடங்களை விட்டு கொடுத்து செல்வது மிக நல்லது. யாருடைய விஷயங்களிலும் தலையிடும் பொழுது கவனம் இருக்கட்டும். தடைகளை உடைத்தெறிந்து இன்று முன்னேறி செல்வீர்கள். சுமூகமாக பேசி காரியங்களை சாதித்து காட்டுவீர்கள். சித்திரை, இந்த நாள் கண்டிப்பாக இனிய நாளாக இருக்க கொடுங்க. மனசுக்குள் சின்ன சின்ன தடுமாற்றம் குழப்பம் ஏற்பட்டாலும் கண்டிப்பாக சரியாக கொடுங்க. முன்பின் தெரியாத நபரிடம் எந்த ஒரு பேச்சுக்களும் வேண்டாம். பிள்ளைகள் விஷயத்தில் அக்கறையுடன் செயல்பட வேண்டும். பாராட்டும் புகழும் ஏற்படக்கூடிய சூழல் இருக்குங்க. வெளியூர் பயணம் செல்லப்பட்ட திட்டம் வெற்றியை கொடுக்கும். தொழில் வளர்ச்சியும் மேலோங்க கொடுங்க. என்று உங்களுக்கு எதிர்பார்த்த காரியம் கண்டிப்பாக கைகூடும். கவலைப்படுவதற்கு ஒன்றும் இல்லைங்க. துலாம் ராசினியர்கள், என்ற மனசுக்குள் மற்றற்ற மகிழ்ச்சி கண்டிப்பாக ஏற்பட கொடுங்க. தைரியமாக இதிலும் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். சுய கௌரவம் உங்களுக்கு மேலோங்கி விடக்கூடும். சக நண்பர்கள் உங்களுக்கு ஆதரவாக செயல்பட கொடுங்க. புண்ணிய தலங்களுக்கு சென்று வரக்கூடிய சூழலும் இருக்கின்றது. புண்ணிய காரியங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். இன்று போராட்டமான வாழ்க்கைக்கு கண்டிப்பாக முற்றுப்புள்ளி வைப்பீர்கள். உதிரி பண வருமானத்தை இன்று நீங்கள் ஏற்படுத்திக் கொள்வீர்கள். அதிகாரம் செய்யக்கூடிய பதவிகள் வரக்கூடுங்க. வாழ்க்கை தேவைகள் கடைசி நேரத்தில் பூர்த்தியாகும். வீடு கட்டும் முயற்சியில் இருந்த தடை விலகி செல்லக்கூடும். பிள்ளைகளால் இன்று உங்களுக்கு மனசுக்குள் மகிழ்ச்சி ஏற்படக்கூடும். குடும்ப பொறுப்புகளும் அதிகமாகவே இருக்க கொடுங்க. தூர தேசத்திலிருந்து அனுகூல செய்திகள் வரக்கூடும். கடல் தாண்டி செல்லக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். குடும்பத்தில் இன்று கண்டிப்பாக உற்சாகம் பிறக்கும். மற்றவர்கள் உங்களை அனுசரித்தும் செல்ல கொடுங்க. கணவன் மனைவிக்கிடையே மகிழ்ச்சியான நிலை காணப்படக்கூடும். பிள்ளைகள் துணையால் இன்று
மருத்துவ செலவுகள் கொஞ்சம் அதிகரிக்குங்க. பேச்சின் இனிமை சாதுரியத்தால் எளிதில் காரியங்கள் கைகூடும். இன்று பெண்கள் அந்நிய தேச பயணங்கள் செல்லப்பட்ட திட்டம் வெற்றியை கொடுக்கும். இரவும் பகலுமாக உழைத்த உழைப்பிற்கு நல்ல பலன் கிடைக்கும். பெண்களுக்கு இன்று நல்ல வேலை வாய்ப்புகள் அமையக்கூடிய சூழலும் இருக்குங்க. காதல் போன்ற விஷயங்கள் ரொம்ப தெளிவாக இருங்கள். துலாம் ராசினியர்களுக்கு குழப்பமே மிஞ்சும். சில இடங்களை விட்டு கொடுத்து செல்வது மிக நல்லது. இன்று மாணவர்கள் மிகவும் பொறுப்புடன் இருக்க வேண்டும். முடிவுகளை மிக தெளிவாக எடுக்க வேண்டும். கல்விக்கான முடிவுகளை நீங்கள் ரொம்ப கவனமாக செயல்படுத்த வேண்டும். கண்டிப்பாக மாணவர்களுக்கு வெற்றி என்பது நிச்சயங்க. இன்று முக்கியமான பணி நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது பிரவுன் நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். பிரவுன் நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும், சனிக்கிழமை என்பதினால் எள் கலந்த சாதத்தையும் காக்கைக்கு அன்னமாக கொடுத்துவிட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 6 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் பிரவுன் மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள் சித்திரை. இன்று கணவன் மனைவிக்கிடையே அன்பு நீடிக்கும் நாளாக இருக்க கொடுங்க. மதியத்திற்கு மேல் நல்ல செய்திகள் வரக்கூடுங்க. திட்டங்கள் அனைத்தும் மிக சிறப்பாக இருக்கக்கூடும். வெளி உலக தொடர்பு விரிவடையும். கடல் தாண்டி செல்லக்கூடிய வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்குங்க. முடிஞ்சளவு குலதெய்வ வழிபாட்டினை மேற்கொள்ள முயற்சிகளையாவது மேற்கொள்ளுங்கள். சுவாதி. இன்று உங்களுக்கு திருமண முயற்சிகள் கைகூடும். இது எதிர்பாராத வகையில் நல்லது நடக்க கொடுங்க. படிப்படியாக சிரமங்கள் குறைந்துவிடக்கூடும். மாற்றங்கள் ஏற்படும் வகையில் கண்டிப்பாக உங்களுக்கு நல்லது நடக்க கொடுங்க. எதை நினைத்தும் பயப்பட வேண்டாம். தொடர்ந்து முயற்சி பண்ணுங்கள். வெற்றி நிச்சயம். இன்று புன்முறுவல் சிரிப்புடன் காணப்படுவீர்கள். எதிர்காலத்தை சிறப்புடன் அமைத்துக் கொள்வீர்கள். இன்று உங்களுக்கு நல்ல சிந்தனைகள் உதிக்கும் நாள் என்று சொல்ல முடியுங்க. விசாகம். இன்று எதிலும் பதட்டம் ஏற்படக்கூடும். பதட்டம் இல்லாமல் இருப்பது மிக நல்லது. யாரையும் இன்று நீங்க எந்த வகையிலும் துன்புறுத்தல் என்பது வேண்டாம். பேச்சுக்களை கவனமாக பேசுவது ரொம்ப முக்கியம். எழுத்து வகையில் எதிலும் சிக்காமல் இருப்பது நல்லது. ஒப்பந்தங்களில் கையெழுத்திடும் பொழுது கவனமாக கையெழுத்து போட வேண்டும். மற்றபடி உங்களுக்கு பெரிய பிரச்சனைலாம் இல்லைங்க. அமைதி நிலைநாட்டுங்கள், அது போதுங்க. உணவு விஷயங்களை கட்டுப்பாடு வேண்டும். சத்தான ஆகாரம் எடுத்துக்கொள்ளுங்கள், அது போதுங்க. விருச்சிகம் ராசினியர்கள் என்று யோசித்து எடுக்க முடிவில் வெற்றி இருக்குங்க. மனப்பதட்டம் குழப்பம் தயவு செய்து வேண்டாம். ஆதாயம் தரக்கூடிய பதவிகளில் தரை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். இன்று சூழ்நிலைக்கு ஏற்றாற்போல் இன்று முடிவுகளை எடுப்பீர்கள். மதியத்திற்கு மேல் உங்களுக்கு மன கஷ்டம் விலகி செல்லக்கூடும். குழப்பங்களை ஓரளவு சரிக்கட்டி விடும் நாளாக இருக்க கொடுங்க. நல்ல நல்ல வாய்ப்புகள் உங்களை தேடி வரக்கூடும். பொருளாதார விருத்தியும் உங்களுக்கு உண்டாக கொடுங்க. காலை பொழுது உங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்கக்கூடும். நேரில் சந்திக்கும் நண்பர்களால் நெஞ்சம் மகிழுங்க. ஏற்ற இறக்கமான வாழ்க்கையை இன்று நீங்கள் மாற்றி அமைத்துக் கொள்வீர்கள். எதிர்கால வளர்ச்சி திட்டங்களை கண்டிப்பாக தீட்டுவீர்கள். சகோதர வழியில் எதிர்பார்த்த பண வரவுகள் வரக்கூடும். இன்று தொழில் நிமித்தமாக பயணங்கள் செல்லக்கூடும். இன்று கூடுதலாக பணிகளை இன்று மேற்படுத்திக் கொள்வீர்கள். வெற்றிகரமாக வாழ்க்கை அமைத்துக் கொள்வீர்கள். வியாபாரம் தொடர்பான பயணங்கள் லாபத்தை கொடுக்குங்க. மனம் கொஞ்சம் சந்தோஷத்தை ஏற்படுத்தும். உத்தியோக நிமித்தமாக பயணங்கள் சென்று வருவீர்கள். உயர் அதிகாரிகள் கொடுத்த வேலைகளை கவனமாக செய்து முடித்து பாராட்டுகளை பெற முடியும். செயல் திறமை அதிகரிக்கும் நாளாக இருக்க கொடுங்க. பயணங்கள் கண்டிப்பாக மகிழ்ச்சி கொடுக்குங்க. இன்று உறவுகளால் ஏற்பட்ட விரிசல் விலகி செல்லக்கூடும். கணவன் மனைவிக்கிடையே சகஜ நிலை காணப்படக்கூடும். இன்று ஒரு முறைக்கு இருமுறை சிந்தித்து செயல்பட்டால் எதிலும் வெற்றி இருக்கும். பெண்கள் கோரிக்கைகள் நிறைவேறக்கூடும். கையிலும் காசு பணம் புழங்கக்கூடும். கேட்டிடத்தில் பண வரவு கிடைக்கக்கூடும். பெண்களுக்கு சுய தொழிலில் லாபம் கண்டிப்பாக ஏற்படக்கூடுங்க. காதலை பொறுத்தவரை கொஞ்சம் எதையும் யோசித்து செயல்படுத்துவது நல்லது. குழப்பம் இல்லாமல் பார்த்துக்கொள்வது நல்லது. காதல் கண்டிப்பாக ஜெயிக்கும் நம்பிக்கை கொள்ள வேண்டும். அவசரப்பட வேண்டாம். என்று மாணவர்கள் திட்டமிட்டு சில பணிகளை மேற்கொண்டு வெற்றி பெறுவீர்கள். கல்வியில் ஜெயிக்க வேண்டும், வாழ்க்கையில் ஜெயிக்க வேண்டும் என்று லட்சிய நோக்கோடு கல்வியை அமைத்துக் கொள்வீர்கள். மாணவருக்கு இன்று ஓரளவு தடைகளை உடைத்தெறிந்து வெற்றி பெற முடியும். முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது நீல நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். நீலம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும், சனிக்கிழமை என்பதினால் எள் கலந்த சாதத்தையும் காக்கைக்கு அன்னமாக கொடுத்துவிட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 5 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள் விசாகம். இன்று உங்கள் மனசுக்கு பிடித்தமான இடத்திற்கு செல்லக்கூடிய சூழல் இருக்குங்க. வெற்றிக்கான பணிகள் கண்டிப்பாக வரக்கூடும். காலை பொழுது மகிழ்ச்சியாக இருக்கக்கூடும். சுறுசுறுப்பு இன்று மேலோங்கி விடக்கூடும். முடிஞ்சளவு இன்று ஓய்வு எடுத்துக் கொள்ளுங்கள். யார் என்ன சொன்னாலும் யோசித்து எதையும் செயல்படுத்துங்கள், அதுவே வெற்றி கொடுக்குங்க. இன்று உங்களுக்கு மனப்பதட்டம் குழப்பம் ஏற்பட்டு பின்னர் சரியாக கூடும். காலையில் கொஞ்சம் சுறுசுறுப்பாக எழுந்திருச்சு முன்கூட்டிய திட்டமிட்டால் வெற்றி இருக்குங்க. அனுஷம்.
முடியாத காரியத்தை கூட முடித்து காட்டுவீர்கள். சோதனைகளும் கடந்து வெற்றி பெறுவீர்கள். இரவும் பகலும் உழைத்த உழைப்பிற்கு நல்ல பலன் கிடைக்கும். முடிவுகளில் உங்களுக்கு தெளிவு ஏற்பட கொடுங்க. நாள்பட்ட வியாதியிலிருந்து கண்டிப்பாக உடல் ஆரோக்கியம் மேம்படும். இன்று உங்களுக்கு திருமண முயற்சிகள் கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். இந்த நாள் உங்களுக்கு சந்தோஷம் பொங்கும் நாள் என்றே கண்டிப்பாக சொல்ல முடியுங்க. கேட்டை திருமண வரன்களை கண்டிப்பாக தேடுங்கள். திருமண வாய்ப்புகள் கண்டிப்பாக கைகூடும். மனதை கொஞ்சம் தெளிவாக வைத்துக் கொள்ளுங்கள். சுறுசுறுப்பை எதிலும் மேம்படுத்திக் கொள்வது நல்லது. கிடைக்கின்ற வாய்ப்புகளை அற்புதமாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். முயற்சி கண்டிப்பாக திருவினையாக்கக்கூடும். எதிரிகள் தவிடுபொடி ஆகும் நாள் என்று சொல்ல முடியுங்க. இன்று உங்களுக்கு நன்மைகள் தேடி வரும் நாள் என்றே இந்த நாளை சொல்ல முடியும். தனுசு ராசினியர்கள் இன்று அபாரமான செயல்பாடுகள் வெற்றியை கொடுக்குங்க. புது மனை கட்டி குடியேறக்கூடிய சூழலும் கண்டிப்பாக இருக்குங்க. அரசாங்க தொடர்பான காரியங்களில் கண்டிப்பாக முன்னேற்றம் இருக்குங்க. பாக்கிகள் வசூலிப்பதில் ஆர்வம் காட்டுவீர்கள். பெண் வழி பிரச்சனைகள் நல்ல முடிவை கொடுக்கும். பெண்களுக்கும் இன்று பிரச்சனைகள் ஓரளவு திருந்து நல்ல முடிவு கிடைக்கும். தேக நலன் கருதி சிறு தொகையை செலவிட வேண்டியிருக்குங்க. சூழ்நிலை கருத்தில் கொண்டு முடிவெடுக்க வேண்டும் பார்த்துக் கொள்ளுங்கள். சுபகாரிய பேச்சுக்கள் நல்ல முடிவை ஏற்படுத்தி கொடுக்கும். பண தேவைகள் கடைசி நேரத்தில் பூர்த்தியாகும். உடன் இருப்பவரை அனுசரித்து செல்ல வேண்டும். வீடு மாற்றம் இடமாற்றம் ஏற்படக்கூடிய சூழல் இருக்குங்க. ஆடை அணிகலன் வாங்குவதன் மூலம் செலவுகள் ஒரு பக்கம் இருக்கக்கூடும். எதிர்பார்த்த பணவரவு கண்டிப்பாக இருக்கும். வாகன யோகம் ஏற்படக்கூடிய சூழலும் இருக்குங்க. இன்று எழுத்து வகையில் எதிலும் சிக்காமல் கவனமாக இருப்பது நல்லது. அதாவது யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போட வேண்டாம். ஒப்பந்தங்களில் கையெழுத்து போடும்பொழுது கூட படித்து பார்த்துவிட்டு கையெழுத்து போடுங்கள். சந்தேகம் இருப்பின் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். கூட்டுத் தொழில் வியாபாரத்தில் இருப்பவர்கள் நண்பர்களுடன் சுமூகமான முறையில் அனுசரித்து செல்வது நல்லது. வீண் அலைச்சலை மட்டும் குறைத்துக் கொள்ளுங்கள். இன்று பெண்கள் அந்நிய தேச பயணங்கள் செல்லப்பட்ட திட்டம் வெற்றியை கொடுக்கும். கனவுகள் ஒரு பக்கம் நனவாக கூடும். பிரச்சனைகளுக்கு ஓரளவு தீர்வு கிடைக்கக்கூடும். பெண்கள் மாறுபட்ட கோணத்தில் சிந்தித்து வெற்றி பெறுவீர்கள். இன்று காதல் போன்ற விஷயங்களை தனுசு ராசினியர்கள் முடிவில் எடுக்கும்பொழுது இல்லத்தில் கலந்து பேசி எடுப்பது நல்லது. குழப்பம் அடைய வேண்டாம். காதல் கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். பயப்பட வேண்டாம். காதலில் மட்டும் கொஞ்சம் தெளிவாக இருக்க வேண்டும். என்று மாணவர்கள் தேவைகளை ஓரளவு பூர்த்தி செய்து கொள்வீர்கள். நல்ல விஷயம் நோக்கி இன்று ஆர்வம் செல்ல கொடுங்க. மாணவர்களுக்கு பொறுப்புகள் இன்று கூடிவிடும். அற்புதமாக செயல்பட்டு வெற்றி பெற முடியும். மாணவர்கள் இன்று உயர்வான நிலையை கண்டிப்பாக அடைய முடியுங்க. கல்வியும் லட்சிய நோக்கோடு அமைய கொடுங்க. என்று முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது நீல நேரத்தில் ஆடியணி வேண்டும். நீளம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் நீங்கள் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும், சனிக்கிழமை என்பதினால் எள் கலந்த சாதத்தையும் காக்கைக்கு அன்னமாக கொடுத்துவிட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு பாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 1 மற்றும் 5. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள் மூலம். இன்று நீங்க தயவு செய்து வீண் அலைச்சலை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டாம். சுமூகமான முறையில் இன்று காரியங்கள் கைகூடும். சிறு தொகையை செலவிடக்கூடிய சூழலும் இருக்கின்றது. சுபகாரிய பேச்சுக்கள் நல்ல முடிவை ஏற்படுத்தி கொடுக்கும். பண தேவைகள் கடைசி நேரத்தில் பூர்த்தியாகும். பழைய பாக்கிகள் கண்டிப்பாக வசூலாகும். இன்று நீங்க ஆர்வமுடன் பணியில் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். சொந்த பிரச்சனைகளுக்கு முடிவு கட்டுவீர்கள். இன்று உங்களுக்கு தேக நலன் கருதி சிறு தொகையை செலவிடக்கூடிய சூழல் இருக்குங்க. அது மட்டுமில்லை, சுதந்திரமாக செயல்படக்கூடிய சூழலும் இருக்க கொடுங்க. பூராடம் நிலவில் உள்ள பணம் கண்டிப்பாக வரக்கூடும். எதிரிகளிடமிருந்து விடுபடும் லாக இருக்கக்கூடும். முயற்சி கண்டிப்பாக திருமணியாக்க கொடுங்க. செலவுகளை கட்டுப்படுத்துவது மிக நல்லது. கூட்டுத் தொழிலில் உங்களுக்கு லாபம் கிடைக்கக்கூடும். தேக நலன் கருதி ஒரு சிறு தொகையை செலவிட வேண்டிய சூழல் இருக்குங்க. வெற்றி மீது வெற்றி கண்டிப்பாக இருக்கும். வாகன பழுது நீக்கம் ஏற்படும் நாள் என்று சொல்ல முடியுங்க. உத்திராடம் இன்று பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பீர்கள். மன தெளிவை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். நல்ல செயல்கள் மூலம் முன்னேற்றம் இருக்கும். எந்த ஒரு பிரச்சனைக்கும் தீர்வு கிடைக்கும். செய்ய முடியாத காரியத்தை கூட செய்து முடிக்க முடியுங்க. ஒரு சிறு தொகையை செலவிடக்கூடிய சூழல் இருக்குங்க. என்று உங்களுக்கு வாகன யோகம் ஏற்படக்கூடும். நல்லவரின் நட்பு என்று ஏற்படக்கூடும். அனுகூலமான செய்திகள் வரக்கூடுங்க. வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்திக் கொள்ள முடியுங்க. இன்று சகோதர வழியில் எதிர்பார்த்த பண வரவுகள் கண்டிப்பாக வரக்கூடுங்க. மகரம் ராசினியர்கள் இன்று முயற்சிகளில் ஓரளவு வெற்றி இருக்கும். தெளிவு பிறக்கும். கடந்த 2 நாட்களாக ஏற்பட்ட குழப்பங்களுக்கு தீர்வு கிடைக்கும். உத்தியோக வாய்ப்புகள் கண்டிப்பாக கைகூடும். அதிகாரிகளால் உங்களுக்கு அனுகூலம் கிடைக்க கொடுங்க. ஆதாயம் உங்களுக்கு எதிர்பார்த்தபடி வந்து சேரும். நல்ல மனிதர்களின் நட்பால் நலம் காண்பீர்கள். மதியத்திற்கு மேல் மனக்குழப்பம் விலகி செல்ல கொடுங்க. இன்று உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு திடீர் நெருக்கடிகள் போன்றவை ஏற்பட்டு பின்னர் சரியாகும். எச்சரிக்கையுடன் பணியில் ஈடுபட்டால் வெற்றி இருக்கும். பயனற்ற பயணங்கள் செல்ல வேண்டிய சூழல் இருக்கும். பார்த்துக் கொள்ளுங்கள். குடும்பத்தில் இருப்பவருடன் கவனமாக பேசி பழகுவது நல்லது. கணவன் மனைவிக்கிடையே திடீர் கருத்து வேற்றுமை ஏற்பட்டு
பெண்ணில் சரியாக கூடும். பிள்ளைகள் விஷயத்தில் அக்கறையுடன் இருக்க வேண்டும். பொதுவான விஷயங்களை தலையிடும் பொழுது கவனம் இருக்கட்டும். ஏற்ற தாழ்வான சூழல் கண்டிப்பாக இருக்குங்க. அதனை சமாளிப்பதற்கு கொஞ்சம் யோசித்து செயல்பட வேண்டும். தொழில் கூட்டாளிகளை அனுசரித்து செல்ல வேண்டும். பயணங்கள் செல்லும் பொழுது பாதுகாப்பை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். பெரிய மனிதர்களின் நட்பு கிடைக்கும். புண்ணிய காரியங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். முடிஞ்சளவு இறைவனை முழுமையாக நம்பி எதிலும் ஈடுபடுங்கள். பரிகாரம் என்ற பெயரில் பண விரயம் செய்ய வேண்டாம். மாந்திரிகம் செய்கின்றேன், தாந்திரிகம் செய்கின்றேன் என்று எதிலும் போய் சிக்காமல் இருப்பது நல்லது. என்று பெண்கள் ஆசைகள் ஓரளவு பூர்த்தியாகும். முகப்பொலிவும் அழகும் குடிவிடும். அழகு சாதன பொருள் சேர்க்கை ஏற்பட்டுவிடும். கையில் இருக்கும் காசு பணத்தை சேமிப்பாக மாற்ற வேண்டும். இந்த நாள் இனிய நாளாக கண்டிப்பாக இருக்க கொடுங்க. பெண்கள் எதை நினைத்தும் கவலைப்பட வேண்டாம். காதல் உங்களுக்கு மனக்குழப்பத்தை கொடுத்தாலும் இறுதியில் வெற்றி கொடுக்கும். காதலுக்காக முடிவெடுக்கும் பொழுது தெளிவிருக்கட்டும், பயப்பட வேண்டாம். காதல் கண்டிப்பாக சிறப்பாகவே நடக்குங்க. என்று மாணவர்கள் சொந்த பந்தங்கள் வருகை இருக்கக்கூடும். மாணவர்கள் கல்வி பற்றிய புரிதலை ஏற்படுத்தி கொண்டால் போதும். மாணவருக்கு இன்று அதிர்ஷ்டம் தேடி வரக்கூடும். வாய்ப்புகள் கிடைக்கக்கூடும். தடைகளை உடைத்தெறிந்து வெற்றி பெற முடியும். லட்சிய நோக்கோடு கல்வி அமைத்துக் கொள்ளக்கூடும். இன்று முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது இளம் பச்சை நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். இளம் பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும், சனிக்கிழமை என்பதினால் எள் கலந்த சாதத்தையும் காக்கைக்கு அன்னமாக கொடுத்துவிட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் இளம் பச்சை மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். உத்திராடம். இன்று தொழிலுக்காக புதிய கூட்டாளிகள் அமைந்துவிடக் கொடுங்க. காரியங்கள் மிகவும் சிறப்படையக்கூடும். எதிரிகள் இன்று தவிடுபடியாக கூடும். முன்னேறுவதற்கான முயற்சிகள் வெற்றி கொடுக்கும். இன்று வியாபாரம் நிமித்தமாக பயணங்கள் சென்று வருவீர்கள். முன் யோசனையுடன் செயல்பட்டால் எதிலும் முன்னேற்றம் இருக்குங்க. இருப்பதை வைத்துக்கொண்டு சிறப்புடன் வாழ்வீர்கள். இன்று உங்களுக்கு சொந்த பந்தங்கள் வருகை இருக்கும் நாளாக கண்டிப்பாக இருக்குங்க. சுய தேவைகள் ஓரளவு பூர்த்தியாக கொடுங்க. இந்த நாளை நீங்க மகிழ்ச்சியுடன் கொண்டாடி மகிழ்வது மிக நல்லது. திருவோணம். அதிர்ஷ்டம் தேடி வரக்கூடும். மனம் கொஞ்சம் பதட்டமாக இருக்கக்கூடும். வழக்கமான பணியில் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். ஆதாயம் கொஞ்சம் குறைவாகத்தான் கிடைக்கக்கூடும். இருப்பதை வைத்துக்கொண்டு தான் நீங்க சிறப்புடன் வாழ வேண்டும். குழப்பங்களை மட்டும் ஏற்படுத்திக் கொள்ளாதீர்கள். இன்று உங்களுக்கு நல்ல சிந்தனையும் இருக்க கொடுங்க. சுறுசுறுப்பை மட்டும் மேம்படுத்திக் கொள்ளுங்கள், அது போதுங்க. அவிட்டம். மன தெளிவை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். கொடுக்கல் வாங்கல்களை ஒழுங்குபடுத்திக் கொள்ளுங்கள். ஆன்மீக சிந்தனை அதிகரிக்கக்கூடும். வீணான விவகாரங்களை மட்டும் தலையிட வேண்டாம். முக்கிய முடிவில் எடுக்கும்பொழுது தெளிவாக எடுப்பது நல்லது. யார் என்ன சொன்னாலும் குறைகள் சொல்லும் பட்சத்தில் பொறுமையாக இருந்து எதிலும் ஈடுபடுங்கள். டக்கென்று வரக்கூடிய வார்த்தைகளில் கோபம் முற்றும் பார்த்து கொள்ளுங்கள். கும்பம் ராசினியர்கள் இன்று புண்ணிய காரியங்களில் தன்னை ஈடுபடுத்திக் கொள்ளக்கூடிய சூழ்நிலைங்க. சந்திராஷ்டிரம் உங்களுக்கு ஆரம்பிக்க இருப்பதினால் சில எச்சரிக்கையுடன் செயல்படுவது நல்லது. வளர்ச்சிக்கு இடையூறாக இருந்தவர்கள் கண்டிப்பாக விலகி செல்வார்கள். இருந்தாலும் கொஞ்சம் பார்த்து பக்குவமாகவே இருக்க பாருங்கள். இருப்பதை வைத்துக்கொண்டு சிறப்புடன் வாழுங்கள். வேண்டாத வேலைகளை ஈடுபட வேண்டாம். கொடுக்கல் வாங்கல்களை ஒழுங்குபடுத்திக் கொள்ளுங்கள். எதையும் யோசித்து செயல்படுத்துங்கள். அரசியல்வாதிகளால் ஆதாயம் கிடைக்குங்க. தொழிலில் புதிய கூட்டாளிகள் வந்து இணைய கொடுங்க. இன்று எதிர்காலத்துக்கு தேவையானவற்றை கண்டிப்பாக பெற்றுக்கொள்வீர்கள். என்று முன்கூட்டியே பணியில் ஈடுபடுவது நல்லது. உணவு விஷயங்களை கட்டுப்பாடு வேண்டும். ஆர்வமுடன் இன்று பணிகளில் ஈடுபடுவீர்கள். ஆன்மீக சிந்தனை அதிகரிக்க கொடுங்க. மனதில் இருந்த குழப்பம் நீங்கி தைரியம் பிறக்கும். போட்டியில் பங்கு பெறக்கூடிய ஆர்வம் ஏற்படக்கூடும். மனக்குழப்பம் நீங்கி தெளிவான முடிவு எடுக்க கொடுங்க. எதிரிகள் தவிடுபொடி ஆவார்கள். மற்றவரிடம் பழகும் பொழுது கவனம் இருக்கட்டும். எது சரி எது தவறு என்று யோசித்து செயல்படுவது மிக நல்லது. சமூகத்தில் கௌரவம் அந்தஸ்து உயரக்கூடும். பாராட்டும் புகழும் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். திறமைகள் இன்று கண்டிப்பாக பலப்பட கொடுங்க. விளையாட்டுத் துறையில் சாதிப்பீர்கள். கலைத்துறையில் ஆர்வம் இருக்கும். அது மட்டும் இல்லைங்க, தொழில் ரகசியங்களை மட்டும் பகிர்ந்து கொள்ள வேண்டாம். கொஞ்சம் கூடுமானவரை இன்று குழப்பங்களை தவிர்த்து விட்டால் எல்லா வகையிலும் நல்லது நடக்கும். பெண்கள் இன்று காலையில் சுறுசுறுப்பை மேம்படுத்திக் கொள்ளுங்கள். கொஞ்சம் முன்கோபம் வரும். முன்கோபத்தை குறைத்துக் கொள்ளுங்கள். வேண்டாத பிரச்சனைகளுக்கு செல்ல வேண்டாம். கணவரிடம் வாக்குவாதம் செய்ய வேண்டாம். உடல் ஆரோக்கியத்தை கொஞ்சம் அக்கறையுடன் பார்த்துக் கொள்ளுங்கள், அது போதும். இன்று காதல் மனக்குழப்பத்தை கொடுக்கும். காதலில் முடிவெடுக்க முடியாமல் தவிப்பீர்கள். கொஞ்சம் அமைதியில் நிலைநாட்டிக் கொள்வது நல்லது. அது மட்டுமில்லை, இப்போதைக்கு எந்த ஒரு முடிவும் கண்டிப்பாக எடுக்க வேண்டாம், பார்த்துக் கொள்ளுங்கள். என்று மாணவர்களுக்கு நல்ல நல்ல வாய்ப்புகள் கிடைக்குங்க. கல்வியில் சந்தேகம் இருந்தால் கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டுங்க. லட்சிய நோக்கோடு கல்வி அமையுங்க. முயற்சி பண்ணுங்கள். கல்விக்கான செலவுகள் ஒரு பக்கம் இருக்கக்கூடும். தடைகளை உடைத்தெறிந்து வெற்றி பெறக்கூடிய சூழலும் இருக்கக்கூடுங்க. என்று முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது நீல நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். நீலம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக
சித்தர்கள் வழிபாட்டையும், சனிக்கிழமை என்பதினால் எள் கலந்த சாதத்தையும் காக்கைக்கு அன்னமாக கொடுத்துவிட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 6 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள் அவிட்டம். என்று தயவு செய்து குழப்பம் அடைய வேண்டாம். பல நெருக்கடிகள் இருந்தாலும் சமாளித்து விட முடியும். நல்லவரின் நட்பை இன்று ஏற்படுத்திக் கொள்வீர்கள். சுய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். இன்று உங்களுக்கு பேச்சாற்றல் வெளிப்படக்கூடிய சூழல் இருக்குங்க. அற்புதமாக காரியங்களில் ஈடுபட்டு வெற்றி பெற முடியுங்க. முன்னெச்சரிக்கையுடன் பணியில் ஈடுபட்டால் முன்னேற்றம் இருக்குங்க. காலையில் கொஞ்சம் சீக்கிரமாக எழுந்திருக்க வேண்டும், பார்த்துக் கொள்ளுங்கள். இந்த நாளை நீங்கள் இனிய நாளாக அமைத்துக் கொள்வது உங்கள் கையில் உள்ளது. இன்று உங்களுடைய பொருளாதாரத்தில் முன்னேற்றம் ஏற்படும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. சதயம். கோவில் குளங்களுக்கு சென்று வருவீர்கள். காரியங்களை அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். தேவைகளை ஓரளவு பூர்த்தி செய்து கொள்வீர்கள். திட்டங்கள் கண்டிப்பாக நடைபெறக்கூடும். கூட்டு முயற்சி கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். புதுமனை கட்டி குடியேறக்கூடிய சூழலும் கண்டிப்பாக இருக்குங்க. இறைவன் அருளும் இன்று கண்டிப்பாக ஏற்படக்கூடுங்க. பய உணர்வு மட்டும் வேண்டாம். நம்பிக்கையுடன் செயல்படுங்கள், வெற்றி நிச்சயம். புரட்டாதி. இந்த நாள் உங்களுக்கு இனிய கனவுகள் கண்டிப்பாக வரக்கூடும். நீண்ட நாட்களாக வாங்க நினைத்த பொருளை வாங்கிவிட முடியுங்க. அதிர்ஷ்டம் உங்களை தேடி வரக்கூடும். நல்ல நல்ல வாய்ப்புகள் கண்டிப்பாக அமைந்துவிடக் கொடுங்க. ஏற்ற மிகுந்த வாழ்க்கையை கண்டிப்பாக அமைத்துக் கொள்வீர்கள். இன்று உங்களுக்கு பொருளாதாரத்தில் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். காலையில் வரக்கூடிய செய்திகள் கண்டிப்பாக மகிழ்ச்சி கொடுக்குங்க. எண்ணங்கள் உங்களுக்கு நல்ல எண்ணங்களாக இருக்கக்கூடும். இந்த நாள் உங்களுக்கு சிரமங்கள் ஓரளவு தீர்ந்து நிம்மதி ஏற்படக்கூடுங்க. மேலும் ராசினியர்கள் இன்று எண்ணற்ற சோதனைகளையும் கடந்து கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள். இறைவன் வழிபாட்டில் மிகுந்த அக்கறை கொள்வீர்கள். காரியங்களை எல்லாம் அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். பிடித்தமான உணவுகளை உண்டு மகிழ்வீர்கள். அலைந்து திரிந்து இன்று பணிகளை செய்ய வேண்டியிருக்குங்க. சில இடங்களை விட்டுக் கொடுத்து செல்வது மிக நல்லது. சந்தோஷமான நல்ல பலன் ஏற்படக்கூடும். கடல் தாண்டி செல்லக்கூடிய வாய்ப்புகளும் கிடைக்கக்கூடுங்க. உத்தியோக நிமித்தமாக பயணங்கள் சென்று வருவீர்கள். அலைச்சல் கொஞ்சம் அதிகரிக்கும், பார்த்துக் கொள்ளுங்கள். வளர்ச்சிக்கு இடையூறாக இருந்தவர்கள் விலகி செல்லக்கூடும். இன்று ஆதாயம் கொஞ்சம் குறைவாகவே இருக்கும். இருப்பதை வைத்துக்கொண்டு சிறப்புடன் வாழ்வீர்கள். வழக்கமான பணியில் இருந்த சுணக்கம் விலகி செல்லக்கூடுங்க. வரவை எதிர்பார்த்து செய்த காரியம் கொஞ்சம் தாமதமாக இருக்கக்கூடுங்க. செலவுகள் எல்லாம் ஒரு பக்கம் கூடிவிடும். இன்று குடும்பத்தில் சுகமும் நிம்மதியும் ஏற்படக்கூடும். இருந்தாலும் குடும்பத்திற்கு அடிப்படை தேவைகள் இருக்கும். அதனை பூர்த்தி செய்து கொள்வதில் தாமதம் இருக்குங்க. வருமானம் வரக்கூடிய வேலையை மட்டும் எடுத்து செய்வீர்கள். கணவன் மனைவிக்கிடையே சகஜ நிலை காணப்படக்கூடுங்க. பிள்ளைகள் விஷயத்தில் அக்கறையுடன் செயல்படுவீர்கள். நிதானமாக எதிலும் ஈடுபட்டால் வெற்றி இருக்கும். திட்டங்களை தீட்டி இன்று முன்னேற்றகரமான வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள முடியும். ஏற்ற இறக்கமான சூழல் கண்டிப்பாக ஏற்படக்கூடுங்க. நேரில் சந்திக்கும் நண்பர்களால் நெஞ்சம் கண்டிப்பாக மகிழும். உயர் அதிகாரிகளின் நட்பு இன்று ஏற்படக்கூடும். கொடுத்த வேலைகளை கவனமாக செய்து முடித்து பாராட்டுகளை பெறுவீர்கள். செயல் திறமை கூடிவிடுங்க. இன்று உங்களுக்கு எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக நடக்கும். விட்டு கொடுத்து செல்ல வேண்டிய நாளாக இருக்கும். வீடு மாற்ற சிந்தனை ஏற்படக்கூடும். வாகன பழுது நீக்கம் சரியாக கொடுங்க. பெண்கள் இன்று பாராட்டுகளை பெறும் நாளாக இருக்கக்கூடும். நட்பு வட்டம் விரிவடையக்கூடும். பெண்களுக்கு இன்று யோகமான நல்ல பலன் ஏற்படக்கூடுங்க. முடிவுகளை மட்டும் தெளிவாக எடுங்கள், அது போதும். இன்று காதலில் என்ன செய்ய வேண்டும் என்ன செய்யக்கூடாது என்பதில் தெளிவாக இருக்க பாருங்கள். கொஞ்சம் குழப்பத்திற்கு பின்னர் தான் காதல் கைகூடும். மன அமைதியை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். பொறுமை வேண்டும், கோபப்பட வேண்டாம். இன்று மாணவர்கள் வீணான விவகாரங்களை தலையிட வேண்டாம். முயற்சி கண்டிப்பாக திருவினையாக்குங்க. மாணவர்களுக்கு எதிர்காலம் சிறப்பாக இருக்க கொடுங்க. கல்வி பற்றிய புரிதலை இன்று ஏற்படுத்திக் கொள்வீர்கள். உயர்கல்வியை சிறப்பாக அமைத்துக் கொள்வீர்கள். லட்சிய நோக்கோடும் கல்வி இருக்க கொடுங்க. முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது பிரவுன் நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். பிரவுன் நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும், சனிக்கிழமை என்பதினால் எள் கலந்த சாதத்தையும் காக்கைக்கு அன்னமாக கொடுத்துவிட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 5 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் பிரவுன் மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள் புரட்டாதி. இன்று காரியங்கள் கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். புதுமனை கட்டி குடியேறக்கூடிய சூழல் எல்லாம் இருக்குங்க. இன்னும் சிலருக்கு வீடு மாற்றம் கூட மகிழ்ச்சியை கொடுக்கும். லாபம் தருவதாகவே எல்லாம் இருக்க கொடுங்க. வாகன யோகமும் இருக்கின்றது. சிலர் உங்களை பார்த்து பொறாமைப்படக்கூடிய அளவில் சூழல் அமைந்துவிடக்கூடும். பல நெருக்கடியிலும் கண்டு வெற்றி பெறுவீர்கள். இன்று உங்களுக்கு ஏற்ற இறக்கமான சூழல் நிலவினாலும் இறுதியில் வெற்றி இருக்கும், பயப்பட வேண்டாம். லட்சிய நோக்கோடு வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளுங்கள். உத்திரட்டாத்தி. சகஜமாக பேசி பழகுவீர்கள்.
காரியங்களையும் அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். குழப்பங்களுக்கெல்லாம் முடிவு கட்டுவீர்கள். எதிர்காலம் குறித்து சில முக்கிய முடிவுகளை மேற்கொள்வீர்கள். திட்டமிட்ட வாழ்க்கையெல்லாம் மிக சிறப்பாக இருக்கும். குடும்பத்தில் நல்லது கெட்டதுகளில் பங்கு கொள்ள முடியும். இன்று கையில் காசு பணம் புழங்கும் நாளாக இருக்க கொடுங்க. எதிரிகள் இன்று தவிடுபொடி ஆக கொடுங்க. பெரிய பிரச்சனைகள் எல்லாம் இன்று சமாளித்து விட முடியும். நல்லவைகள் கண்டிப்பாக நடக்க ஆரம்பிக்கும். இந்த நாள் நீங்க ஏனோதனமாக செயல்பட்ட நிலை கண்டிப்பாக மாறுங்க. எதிரும் புதிருமாக செயல்பட்டவர்கள் விலகி செல்லக்கூடும். திறமையின் அடிப்படையில் முன்னேறி செல்வீர்கள். ரேவதி, வழக்கமான பணிகளில் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். காரியங்கள் கண்டிப்பாக சூடுபிடிக்க தொடங்கும். உணர்ச்சி வசப்படுவீர்கள். கோபப்பட வேண்டாம். கோபப்படாமல் எதையும் கையாளுவது நல்லது. கணவன் மனைவிக்கிடையே அன்பு வெளிப்படக்கூடும். இன்று சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதகமாகத்தான் அமைந்துவிடக் கொடுங்க. என்று மனம் தடுமாற்றம் இருந்தாலும் கண்டிப்பாக ஜெயிக்க முடியுங்க. இருப்பதை வைத்துக்கொண்டு சிறப்புடன் வாழுங்கள். அதுவே உங்களுக்கு வெற்றிக்கு வழிவகுக்குங்க. நண்பர்களே, அடுத்த வீடியோ பதிவினை தேர்வு செய்வதற்கு முன் புகழ் மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.